be encouraged by the Holy Spirit. அதாவது ஆவியானவர் நம்மளை ஒவ்வொரு விதத்திலையும் உற்சாகப்படுத்தி ஆற்றி தேற்றி வழி நடத்துவார் எப்படிங்கிறத பார்க்க போறோம். ஆவியானவர் தேவன்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆவியானவர்னா உடனே ஆவியானவருக்கு உருவம் இல்ல, பிதாக்கு உருவம் இருக்கு, இயேசு கிறிஸ்துக்கு உருவம் இருக்கு, ஆவியானவருக்கு உருவம் இல்ல, சோ லைக் சம்திங் ஏதோ ஒரு ஆவி மட்டும்தான் அப்படின்னு. ஆவி ஆனவர் அப்படின்னாலே இங்கிலீஷ்ல பர்சன், ஒரு நபரை குறிக்கிறது. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிதா அப்படின்னா ஃபாதர் கர்த்தர், குமாரன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ஆவியானவனா பரிசுத்த ஆவியானவர். இவங்க 3 பேர்ல கொடுக்கிற ஞானஸ்நானம் தான் ஞானஸ்நானம். நீங்க ஆதியாகமத்துல பாத்தீங்கன்னாலே தெரியும், ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார்னு இருக்கும். அவர் வந்தாலே சுத்திகரிப்புங்க. அவர் வந்தாலே, ஆவியானவர் வந்தாலே என்ன ஆகும்னாக்க தேவ சித்தம் நிறைவேறும்படியும் இயேசு கிறிஸ்துவோட நாமம் மகிமைப்படும்படி ஆவியானவர் அந்த இடத்துல சுத்திகரிப்பு உண்டாக்குவார். அந்த இடத்துல சீர்படுத்துறது, அந்த காரியங்கள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். சோ தேவன் ஒருவரே